தி டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். அடுத்து நம்ம மூலிகை வரிசையில் பார்க்க போகிற மூலிகையின் பெயர் அதிமதுரம். இந்த அதிமதுரமானது ஆங்கிலத்தில் கிளைகைரிசா கிளாப்ரா அப்படி என்று அழைக்கப்படும். சரிங்களா? இந்த மூலிகை எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இயற்கையாகவும் கிடைத்தால் எடுத்து பதப்படுத்தி வைத்து கொள்ளலாம். நன்மையை தரும். இந்த மூலிகையில் நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? எண்ணில் அடங்காத வைத்திய முறைகளுக்கு இதை பயன்படுத்துறது வழக்கம். சரிங்களா? ஒரு சிறிதளவு அதிமதுரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், உங்களுக்கு தீரும் வியாதிகள் கிட்டத்தட்ட ஒரு 50 வியாதிகளை போக வைக்க முடியும். ஓகேவா? இந்த அதிமதுரமானதை நீங்கள் ஜஸ்ட் வெயிலில் காய வச்சு கண்ணாடி சீசாவில் போட்டு பதப்படுத்தினீங்கன்னா போதும். இந்த அதிமதுரமானது ஈரல், இரைப்பை, குரல், தொண்டை இவற்றில் உள்ள பிரச்சனைகளை வெகு சுலபமாக சரி செய்யும். சரியா? இதை இடித்து பொடியாக எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரைப்படி சுத்த ஜலம் விட்டு, சரிங்களா, பழகின மண்பாண்டத்தில் நீங்கள் காய்ச்சி எடுக்கும் போது ஒரு கஷாயமாக காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுன்ஸ் குடிச்சிங்கன்னா போதும். சரியா? ஒரு 2 ml எடுத்திங்கன்னா போதும். இது எடுத்துக்கிட்டே வரும்போது ஈரல் சம்பந்தமான பிரச்சனை, ஓகேவா, பைத்தியமே சரியாகும். இந்த மருந்தில் அதிமதுரத்தை நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கும் போது பைத்தியமே கண்ட்ரோல் ஆகும். சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேத்திர வியாதிகள், கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரியாகிறத பார்க்கலாம். சரியா? ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரிங்களா, லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சரியாகிறத பார்க்கலாம். இதெல்லாமே ரொம்ப ராஜ உறுப்புகள்ங்க. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுதுன்னு சொன்னாவே நீங்கள் ஒரு தெளிவான மனிதனாக வாழ முடியும். ஆகவே இந்த அதிமதுரம் என்கிற மருந்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல வெயிலில் உலர வச்சு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சீசாவில் போட்டு நல்லா மூடி ஈரம் இல்லாத இடத்துல பதப்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போ நீங்கள் எடுத்து ஒரு சிறிதளவு நல்லா நசுக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சும்மா ஒரு டிகாஷன் மாதிரி, சரிங்களா, ஒரு பிளாக் டீ மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீரும் வியாதிகள் ஏராளம். சரிங்களா? நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு தெளிவான ஃபீல் கிடைக்கும். அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளோட வீரியம் குறைந்து இருக்கிறது என்ற அர்த்தம். சரியா? இது பக்குவமாக பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான உடல்நிலை மெயின்டைன் ஆகும். சரிங்களா? நீங்கள் நிறைய ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க. அதிமதுரம், அஸ்வகந்தா, துளசி, ஏலக்காய் இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மருந்து. சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இது எல்லாமே மருந்துகளில் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய மூலிகைகள். ஓகேவா? இந்த மூலிகைகள் ஒரு பேசிக்காக வீட்டில் இருக்க வேண்டிய மூலிகை. ஒரு 5.5 பெட்டியில் எப்படி சில பொருட்கள் வச்சுருக்கோமோ, கடுகு, சீரகம், மிளகுன்னு சொல்லிட்டு, அதுபோல் ஒரு பெட்டியில் இதெல்லாம் கம்பல்சரி இருக்க வேண்டியது. அதாவது நீங்கள் அதிமதுரத்தை ஒரு முறை வாங்கி வச்சிங்கன்னா குறைந்தது 5 வருடங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? அதோட பவர் நல்லாவே இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கும். அது ஈரப்பதம் படாத வகையில் வச்சிங்கன்னா இருக்கும். சரியா? அப்படி இருக்கக்கூடிய இந்த மூலிகையை நீங்கள் முறையாக வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், பைத்தியம் பிடிக்கிற சம்பந்தமான பிரச்சனைகள், அப்படின்னா நரம்பியல் ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு அற்புதமான தன்மை இந்த மூலிகையில் இருக்குது. சரியா? அடுத்த ஒரு நல்ல மூலிகையோட உங்களுக்கு மூலிகை வரிசையில் பார்க்கும் வரை நன்றி. ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன்.